வானத்தையும் பூமியை நீங்கள் உண்டாக்கினீங்க. இந்த சமுத்திரத்தை நீங்கள் உண்டாக்கினீங்க. இந்த பூமியின் எண்ணெய்கள் காசுகள் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் எங்களுக்கு தருவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் யாரென்னா இருங்க. நீங்கள் வந்து ஆண்டவர்களை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது கடவுளே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் மனுஷனை பார்த்து நான் ஏமாந்தது போதும், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மீன்ஸு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், எவ்வளோ செப்பரேட் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பிரச்சனையா ட்ரை பண்ணுங்க, கண்ணு மூடுங்க, அந்த இடத்துல கண்ணு மூடுங்க. ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. நான் மனுஷனை நம்பி ஏமாந்தது போதாப்பா, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அந்த பிரச்சனைலேருந்து எனக்கு விடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார். அந்த பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவர்களை சொல்லுங்கள், மனுஷனை நம்பாதீங்க. சரிங்களா? ஏன்னா மனுஷனை நம்பினா சில பேர் உதவி பண்ணுவாங்க, சில பேர் உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சரிங்களா ப்ரேயர் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லுங்க. சரிங்களா? சரிங்க, ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனையும் தீரும். சரிங்களா? ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார், கண்டிப்பாக அற்புதம் செய்வார். உங்கள் பிரச்சனை நீங்கள் கடவுள்களை சொல்லுங்கள், ஆண்டவர்களை சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை எல்லாமே சொல்லுங்கள். ஃபீஸ் கட்ட முடியலையா, ஏசப்பாவை சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஏசப்பாவை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் உதவி பண்ணுவார். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கார், பார்க்குறாரு. ஓகே, நான் நம்புகிறேன், யாராவது நீங்கள் பிரச்சனை இருக்கிறீங்களோ ஆண்டவர்களை நீங்கள் விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிங்க, கண்ணை முன்னு அங்கே காட் பிளஸ் யூ. எல்லாரும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலமாக இருக்கேன். சரிங்களா? டாடா, பை பாய். என்னது? ஹலோ வியூவர்ஸ், இது நத்திங் பட் இது எதுக்கு இப்போ சொல்ல வந்தது தான் பார்த்தீங்கன்னா, காமனாக நம்மளோட என்ன சொல்கிறது அனுபவத்தையும் நடந்த விஷயத்தையும் ஒரு ஷேர் பண்ணாலும் அதுக்கப்புறம் இதுக்கு ரெசல்யூஷன்ன்றது ஒன்றும் கிடையாது. இதை ரெசல்யூஷன் சொல்லக்கூடாது, இது ஒரு பார்த்தா என்னென்னா இப்படி போகிறப்ப அடுத்து என்ன எடுத்துக்கணுன்றதுக்கு ஒரு வேவாக இப்போ நம்ம நோபி அவர் அதை சொன்னார். பைபிள்லேருந்து எடுத்துக்கிறதுன்னு அவர் பைபிள்லேருந்து எடுத்து சொன்னதில்லை, அவர் அந்த கருத்தாக அதை படித்தது மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்துட்டு சொல்ல வராரு. அதுக்காக தான் இதை தனியாக சொல்லணுன்றதுக்காகவே சொன்னது. இது எல்லாருமே இது அவங்கவுங்க வேலை அதை கொஞ்சம் எடுத்துங்க, இது பண்ணிட்டு அவர் சொன்ன வேவை கன்வே பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் பார்க்கணும். இது பண்ணிட்டு அது எப்படி எடுக்கணுமோ இது பண்ணிட்டு இது ரிலீஜனை பற்றி தான் நம்ம சொல்ல வரோன்னு சொல்ல, இது கன்வே வேர்டிங்ஸை அந்த இதுலேருந்து வர வேர்டிங்ஸை ஒரு கன்வே பண்ணுறாரு. நீங்கள் எப்படி உங்களை மூவ் பண்ணிக்கணுமோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்றத சொல்ல வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் இதை கேட்குறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, ஏன்னா பார்க்குறதுக்கு. நோபிட்டாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்கு. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் நோபிட்டா கொடுத்தது. ரொம்ப நல்ல வார்த்தைகளோடு முடித்தேன்.